வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். விஜய் பார்த்தீங்கன்னா வெளிநாடு மாமா தேடி போயிருக்காங்க. இந்த டைமில் நம்ம ராகினி வெண்ணிலா கிட்ட போய் பேசுகிறாங்க. ராகினி போயிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வெண்ணிலா எப்படி இருக்க, உனக்கு இப்படி ஆகணும்னு நான் நிஜமாக நினைக்கவே இல்லை, உனக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்ல அப்படின்னோடனே ஆறுதல் தேடுற வெண்ணிலாக்கு ராகினி பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா உடனே அழ ஆரம்பிச்சிடறாங்க. அழாத வெண்ணிலா, நீ ஏன் அழணும் சொல்லு, உனக்கு சொந்தம் நீ தான் விஜய்க்கு சொந்தம், விஜய் உனக்கு தான் சொந்தம், இதுக்கெல்லாம் நடுவில் வந்தது அந்த காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே வேணுன்ட்டே வெறுப்பு வர வைக்கிறதுக்காக ராகினி பேசுகிறாங்க. நம்ம வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் அவங்க மேலே ரொம்ப கோவமாயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு ராகினி காவேரியோட ஃபோட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இதை பாரு, இவ்வளோதான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்த உடனே நம்ம வெண்ணிலாவுக்கு அப்பப்போ ஏதோ ஞாபகத்தில் அவங்க இங்கே பார்த்த மாதிரி தோணுது. இவங்களை இங்கே பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ பார்த்துருப்பா, ஏன்னா அவளும் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஏன் இங்கே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீ விஜய் கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கான்ட்ராக்ட் கல்யாணம் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு கான்ட்ராக்ட் கல்யாணமா? ஆமாம், 1 வருஷம் மட்டும் மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விஜய் கூட்டிகிட்டு வருவார். விஜய் மேலே தப்பே இல்லை வெண்ணிலா, எல்லாமே அந்த காவேரியால தான் அப்படின்னு சொன்னோன்னே வெண்ணிலா இப்போ விஜயை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம காவேரி மேலே ரொம்ப கோவமாயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் கான்ட்ராக்டா? அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினிகிட்ட சொல்கிறோம். நான் எதுவுமே நான் சொன்னேன்ட்டு சொல்லிக்காத வெளியில அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.